வணக்கம். நான் உங்க அன்பு தமிழ். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவரடியார்கள் பத்தி பார்க்க போறோம். யார் இந்த தேவரடியார்கள்? தேவரடியார்கள் எப்படி வந்து தேவதாசிகள் ஆனாங்க? தேவதாசிகள் எப்படி தெருதாசிகள் ஆனாங்க? இப்படிப்பட்ட இனத்துல இருந்த ஒருத்தவங்க வந்து எப்படி வந்து அசிங்கமா ஒரு வார்த்தை சொல்லி நம்ம கூப்பிடுறோம்? அப்படி அந்த இனத்துல இருந்த மக்களை ஒரு காலத்துல சாமிக்கு நிகரா தெய்வத்துக்கு நிகரா பார்க்கப்பட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டோம்னா அது குட் வைப்பா இருக்கட்டும், பேட் வைப்பா இருக்கட்டும், எல்லாமே நம்ம தான் திணிக்கிறது. ஒருத்தவங்க நம்ம திட்டும் போது அவன் காயப்படுறது, மற்றவங்க நம்மளை திட்டும் நம்மளை காயப்படுத்திக்கிறதா, அந்த வார்த்தையை உருவாக்குனதெல்லாம் நாம தான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து நம்ம சரிப்படுத்திக்கிட்டோம்னா எல்லாமே சரியா இருக்கும் இந்த உலகத்துல. சரி, ஓகே, நம்ம அவுட் ஆஃப் டாபிக் போக வேணாம். சரி, யார் இந்த தேவரடியர்கள்? சங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவரடியர்கள் வந்து சாமிக்கு நிகராக பார்க்கப்பட்டிருந்தாங்க. சாதாரணமாலாம் கிடையாது. அந்த நாட்டை வந்து கையாளுறதே தேவரடியர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. தேவரடியர்கள் வந்து கடவுளை தொண்டாற்றுறதுக்காக பணி புரிஞ்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தேவரடிகள் அந்த போஸ்டிங் இருக்கு பாத்தீங்களா, கடவுள் தொண்டாது அவ்வளவு ஈஸியா எல்லாருக்குமே கிடைச்சாது. சமுதாயத்தில் பிறக்கிற எல்லா பெண்களுக்கும் அந்த பொறுப்பு கிடைச்சிடாது. சமுதாயத்துல பிறக்கிற பெண்கள் வந்து நிறைய விஷயத்துல வந்து தேர்ச்சி பெற்றவங்க. ஃபர்ஸ்ட் பரதநாட்டியம், எல்லா விதமான ஆயக்கலைகளை வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான ஆயக்கலைகளிலும் வந்து பாத்தீங்கன்னா தேவரடிகள் வந்து தேர்ச்சி பெற்றவங்களா இருக்கணும். இதுவா இருக்கட்டும், பரதநாட்டியமா இருக்கட்டும், அப்புறம் வந்து இசைக்கருவிகள் இருக்கு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட எல்லா இசைக்கருவிகளும் அவங்க வாசிக்க தெரிஞ்சவங்களா இருக்கணும். கடவுளை வழிபடுற மந்திரம், திருவாசகம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பக்காவா, எல்லா பொருத்தமும் பக்காவா இருக்கணும். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, தேவரடியர்கள் வந்து கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்காம அந்த சாமி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்க அந்த சாமியை வந்து தன் கணவனா ஏத்துக்கிட்டு அவங்களுக்காக வழிபடுறது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தாங்க. இப்படி இந்த இனத்துல வந்து சேர்றதுக்கே வந்து இவ்வளவு ப்ராசஸ் இருந்துட்டு இருக்கு. இதுமே இனத்துல சேர்ந்த பெண்களை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா பெரிய சமுதாயத்துல ரொம்ப பெரிய மதிக்கு மிக்கவையா பார்க்கப்பட்டு இருந்தாங்க. இப்படி இருந்தாங்க. இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, சில அரசர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவரடியர்களை பார்க்கணும், தேவரடிகள் யாராவது மனசு வச்சாதான் வந்து ஒரு அரசன் கூட வந்து தேவரடியர்களை பார்க்க முடியும். அப்படி வாழ்ந்துட்டு இருந்த தேவரடியோட கையில வந்து அந்த சாம்ராஜ்யம் இருந்துட்டு இருந்த காலம். ஏன்னா வந்து ஒரு கோயிலுக்குள்ள போறோம்னா தேவரடிகள் மட்டும்தான் போனோம். ஒரு கோயில வந்து அந்த சாமியை வந்து வழிபடுறது, அந்த சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்றது, திருநீர் பூசுறது எல்லா வேலையும் நடக்கணும்னா தேவரடிகள் மட்டும்தான் பண்ணுவாங்க. வேற யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. அப்படி புனிதமா பார்க்கப்பட்டிருந்தாங்க தேவரடியர்கள் அந்த காலத்துல. யாராவது ஒரு தேவரடியர்கள் இறந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊர்ல எந்த நல்ல விஷயமும் நடக்காது. அந்த தேவரடிகளை எரிக்கிறதுக்காக வந்து சாமிக்கு ஏத்தி இருப்பாங்க இதுல விளக்கு, அந்த புண்ணியமான விளக்கு எடுத்துட்டு வந்தா பாத்தீங்கன்னா தேவரடிகளை எரிய வைப்பாங்க. இப்படி பார்க்கப்பட்டிருந்த ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 48,000 பிள்ளை மங்கையர்க்கரசின்னு இந்த 2 தேவரடியார்கள் வந்து பாத்தீங்கன்னா பல நிலங்களை சீரமைக்கிறதுக்கு, நிலங்கள் சீரமைக்கிறதுனா வந்து அந்த ஊருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் வருது, அப்புறமா கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சாப்பாடு அன்னதானம் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடைபெறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அங்க இந்த ரெண்டு தேவரடியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தன் சொந்த காசுலயே வந்து பாத்தீங்கன்னா ஊரை சீரமைக்கிறதா இருக்கட்டும், கடவுளை வழிபடுறதுக்கான எந்த செலவா இருக்கட்டும் அவங்க சொந்த காசு போட்டு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தேவரடிகள் ஒவ்வொரு விதமா கூறப்பட்டிருந்தாங்க. ஒரு கோயில் இருந்த தேவரடிகள் ஒரு விதமாகவும், இன்னொரு கோயில் இருந்த தேவரடிகள் இன்னொரு விதமாகவும், ஒவ்வொரு கோயில் இருந்த தேவரடிகள் ஒவ்வொரு விதமா கூறப்பட்டிருந்தாங்க. இது தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மாதங்கி, நாயகி, பெண்டிகள், சாலினி, பாணி, சூழி, மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமா கூறப்பட்டிருந்தாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா கிட்ட தஞ்சை பெரிய கோயில் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து தஞ்சை பெரிய கோயிலை வந்து அலங்கரிக்கிறதுக்காக, அங்க வேலை செய்யறது, தொண்டாற்றுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 தலிச்சேரி பெண்களை வந்து பாத்தீங்கன்னா அன்னதானமா கொடுக்கப்பட்டிருந்தாங்க. அந்த பெண்களை வந்து பாத்தீங்கன்னா அன்னதானமா கொடுக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம கேரளா, கர்நாடகா, ஸ்டேட் டு ஸ்டேட் கேரளாலாம் வந்து பாத்தீங்கன்னா குடிமாரிகள், முறைக்காரிகள் அப்படின்னு சொல்லிட்டு தேவரடிகளை சொல்லிட்டு இருந்தாங்க. கர்நாடகாவில் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க தேவரடியர்கள் பெண்களை. ஒவ்வொரு நாட்டுல இருந்த சாமிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேவரடிகளை தான் வந்து வழிபடுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல என்ன ஆகுது, இதுக்கான சான்றாலாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்து சிவிலைசேஷன் 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது பாத்தீங்களா, அங்க இருக்கிற நிறைய சிற்பத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேவரடிகள் இசைக்கருவி வாசிக்கிற மாதிரியும், கடவுள் வழிபடுற மாதிரியும், மத்தளம் போடுறது, மத்தளம் வாசிக்கிறது, வீணை வாசிக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிற்பமா செதுக்கப்பட்டிருந்து அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. இதனால வந்து பாத்தீங்கன்னா சங்க காலத்துல இப்படிப்பட்ட பெண்கள் எல்லாமே தெய்வமா மதிக்கப்பட்டிருந்ததுக்காக சொல்லப்படுது. இப்படிப்பட்ட பெண்கள் வந்து நல்ல தெய்வமா பார்க்கப்பட்டிருக்கும் போது என்ன ஆகுது, அரசர் வந்து சில அரசர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, நீ வந்து கோயிலை மட்டும் அலங்கரிச்சா போதாது, என்னோட அரசவையை நீ அலங்கரிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா சில பெண்கள் வந்து என் அரசவையும் ஆடி, நீ கோயிலுக்கு வந்து நாட்டியம் ஆடுறது எனக்கு முக்கியம் கிடையாது, என்னால வந்து அங்க பார்க்க முடியாது, நீ வந்து என்னோட இடத்துல ஆக உனக்கான கூலி என்னவோ நான் தரேன்னு சொல்லிட்டு சில தேவரடியர்கள் பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா, அப்போ வந்து சில தேவரடிய பெண்கள் தன் காசுக்கு ஆசைப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா அரசனோட வந்து பாத்தீங்கன்னா அந்த அவைக்குள்ள ஆடுறது, அப்புறமா அரசர் அந்த
அரண்மனையிலே தங்கி அரசருக்கு ஏற்ற சேவைகளை செய்யறது, செஞ்சுக்கிட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற கூலி வாங்கிக்கிறது. இது மாதிரி அந்த புறத்தை வந்து ரொம்ப அலங்கரிச்சிட்டு இருந்தாங்க சில பெண்கள். ஒரு காலகட்டத்தில் வந்து சில தேவரடிகளுக்கெல்லாம் புரியல. எப்போ வந்து ஒரு பெண் வந்து கோயில வந்து விட்டுட்டு அரசவை அலங்கரிக்கிறது போனாங்க, அப்போதான் தேவர் அடியார்கள், தேவர்களுக்கு அடியார்களா வேலை செஞ்சத, சாமிக்கு அடியார்களா வேலை செஞ்சிருந்த தேவர் அடியார்கள் என்ன ஆனாங்கன்னா தேவதாசிகள். தேவதாசிகள்னா அந்த அரண்மனை அலங்கரிக்கிறதுக்காக அவங்க தாசிகளா ஆனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது மாதிரி இந்த மாற்றம் எப்போ வந்ததோ அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா தேவரடியார் இனம் வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த பாயிண்ட். இனிஷியலா இப்பதான் வந்து ரொம்ப வந்து பிரிக்கப்பட்டிருந்தாங்களே. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க விரிசலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங். தேவதாசிகளின் இனம் வந்து பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கு, தேவர் அடியார்களின் இனம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து அப்புறமா பெண்களை வந்து ரொம்ப ஈர்வா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அரசர்கள் வந்து அந்த புறத்தை இது பண்றதுக்காக வந்து எப்போ வந்து பெண்கள் வர ஆரம்பிச்சா அவங்கள வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கல. எப்படி நீங்க வந்துட்டியா, இங்க வந்துட்டியா, நீ என்னோட அடிமை, நீ எங்கேயும் வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு ஆதாரமா என்ன சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா அசோகர் காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 160 பெண்களை வந்து அந்த புறத்தை அலங்கரிங்க அப்படின்னு சொல்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க இனத்துல இருந்த பெண்களை வந்து கொடுக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. இது மாதிரி இனம் வர வர எப்போ வந்து தேவரெட்டிகளோட இனம் வந்து குறைய ஆரம்பிச்சுட்டா அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐருங்கள்னு ஒருத்தங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஐருங்க ஒருத்தன் ஒரு ஆண் வந்து எப்போ வந்து அந்த தேவரடிகள் கோயிலுக்குள்ள வந்து காலடி எடுத்து வச்சாங்கன்னா அப்ப வைக்கும் போது என்ன ஆகும், தேவரடிகள் வந்து நீங்க எப்போ வந்து சாமி கையால தாலிக்கு நீங்களே கட்டிக்கிட்டு நீங்க எப்படி சாமிக்கு வந்து புருஷனா இருந்தீங்களோ அதே மாதிரி அந்த ஐயர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெண்ணை தேவரடிகள் பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அவங்களோட ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா என் கூட இருக்கணும். அப்புறமா வந்து ஒரு காலகட்டம் போக போக பார்த்தீங்கன்னா தேவரடியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நாட்டோட பொது சொத்து, உங்களை வந்து நாங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதாவது இதுல இருந்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா யார் ஒருத்தவங்க ஐயரா இருக்காங்களோ அவங்க வந்து யார் வேணா எத்தனை பேர் வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து உங்களை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலைக்கு ஆகப்பட்டாங்க. புனிதமா பார்க்கப்பட்ட ஒருத்தவங்க வந்து எப்போ வந்து ஒரு ஆண் ஆதிக்கம் இங்க வந்ததுக்கு அப்புறம் எப்போ வந்து இவங்க பின்தள்ளப்பட்டாங்களோ இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆதாரமா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா கிரீக்க மதத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாருன்னா இண்டிகாங்கிற ஒரு புத்தகத்துல வந்து மௌரிய அரசை பத்தி எழுதியிருப்பாங்க. அதுல என்னன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்கன்னா ரூபா ஜுவா முறைன்னு சொல்லுவாங்க. ரூபா ஜுவா முறைங்கிறது எதை மீன் பண்ணி இருக்குன்னா அதுல அந்த மௌரிய சாம்ராஜ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா வைசாலி ஒரு நகரத்துல வந்து பெண்களை ஒரு பொது சொத்தா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொது சொத்துங்கிறது எப்படின்னா இப்போ ஒரு பெண்ணா பிறந்துட்டாலே அவங்க வந்து அரசாவை அலங்கரிக்கிறதுக்கு மட்டும்தான். நீ பெண்ணா பிறந்துட்டவா இங்க வந்து அலங்கரிக்கணும், நீ முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணணும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து அந்த விஷயத்துல இருந்து விடு பண்ணணும்னா வேற நாட்டோட அரசன் வந்து அந்த பெண்ணை வந்து காசு கொடுத்து வாங்கிடணும். வாங்கினதுக்கு அப்புறமா அந்த நாட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்பயும் வந்து அவங்க அடிமைத்தனமா வச்சுக்கிறதோ அவங்கள வந்து பிடிச்ச மாதிரி நடத்துறதோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசர் நினைச்சாதான் முடியுது. இப்படி மாதிரி ஒரு அடிமைத்தனமா வந்து அந்த காலத்துல வந்து பெண்கள் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. புத்தர் வந்து கடைசியா வந்து யார் வீட்டுல வந்து சாப்பிட்டு இருப்பாங்கன்னா பிந்துசாரா தெரியல, மௌரிய பேரரசான பிந்துசாராவோட ஒரு நண்பன் ஒருத்தர் இருக்காரு அம்பலவானான்னு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாமா வேலை பாக்குறவர் தான். எப்படி மீன்ஸ் ஒரு பாலியல் தொழில் செய்யறவர் தான். அப்படி அவர் என்ன பண்ணாருன்னா கிட்டத்தட்ட ஒரு யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூபா ஜுவாங்கிற முறைக்கு தள்ளப்பட்டிருந்தவங்க பெண்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா புத்த மதத்துக்கு மாறி புத்தர் பேரை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல நாட்டியம் ஆடிக்கிட்டே இருந்துட்டு இருந்தாங்க. இது மாதிரி ரூபா ஜுவா முறை அழிக்கிறதுக்காக இந்த புத்தர் வந்து இப்படி போட்ட ஒரு சூழ்ச்சியால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சாங்க. அப்புறமா புத்தர் கோயில வந்து நிறைய பெண்கள் வந்து இருந்தாங்க. முதல்ல ஒரு புத்த மதம் வந்து இந்த உலகத்துக்கு ஃபுல்லா தெரியப்படுத்துறதுக்கான காரணமும் பெண்கள் தான். அப்படிப்பட்ட பெண்கள் தான் வந்து இந்த சமுதாயத்துல எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்காங்க. புத்த மதம் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறா இது காரணமும் பெண்கள் தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, அப்புறமா வந்து ஒரு காலகட்டம் போக போக வந்து அரசர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு காசாவே பார்க்கப்பட்டாங்க. ஒரு அரசர் வந்து இப்ப வந்து நீ நல்ல அரசர்னு வச்சுக்க, நல்ல அரசன் நீ வந்து உன்னோட செல்வாக்கு எவ்வளவு இருக்குன்னா உங்ககிட்ட எத்தனை அந்தப்புற பெண்கள் இருக்காங்க அப்படி பொறுத்து இருக்கு. உங்ககிட்ட நிறைய பெண்கள் இருக்காங்களா அப்ப இவங்க பெரிய ஆளு போல. ஒருத்தவங்க பெண்ணே இல்லையா அப்ப இவங்க வந்து தாழ்மையா இருந்தவங்க போல. இந்த மைண்ட் செட் இந்த சைக்காலஜி வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இருந்திருக்கு. ஓகே இவங்க கிட்ட பெண்கள் நல்லவங்களால பார்க்கப்படல, ஓகே இவங்க கிட்ட பெண்களே இல்லையே அப்ப இவங்க கிட்ட செல்வாக்கு இல்ல போல. ஒருத்தன் அதிகமா காசு இருந்தாலும் காசு கொடுத்து பெண்களை வாங்கிக்கிறான். அப்ப காசு இல்லாதனால இவன் பெண்களை வாங்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடைக்காலத்துல வந்து இருந்தது. இவ்வளவு அசிங்கமாவும் வந்து பாத்தீங்கன்னா அரசர்களை பார்க்கப்பட்டதா. இது மாதிரி வர வர என்ன ஆகுதுன்னு தன்னோட தைரியத்தையும் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து நிறைய செல்வாக்கு இருக்குங்கிறது காட்டுறதுக்காக என்கிட்ட நிறைய இது இருக்கு, என்னோட நாட்டோட பொருளாதார ரீதி என்ன தெரியுமா அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் எல்லாமே காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து அவங்களோட அரசவை வந்து அலங்கரிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, அப்புறம் போக போக அரசர்களே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை வந்து
அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து சுந்தரர் தெரியும், அவர் பறவையார் முனைவியை கல்யாணம் பண்ணியிருப்பான், அவங்களும் ஒரு தேவரடியர்கள் தான். அப்புறமா வந்து ராஜேந்திர சோழன் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமாதேவின்னு இருந்திருப்பாங்க, அவங்களும் வந்து ஒரு தேவரடியர் தான். யாருமே அடிமைப்படுத்தப்படலை, அவங்க வந்து அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இது மாதிரி வந்து எப்போ இந்த சமுதாயம் வந்து ரொம்ப சாமிக்கு நிகராக பார்க்கப்பட்டவங்க எப்போ வந்து ரெண்டா பிரிஞ்சு தேவதாசிகள் ஆகிட்டு அரண்மனை அலங்கரிக்கிறதுக்காக எப்போ வந்தாங்களோ அது மாதிரி இருந்த பெண்கள் எல்லாமே வந்ததுக்கு அப்புறமா எப்போ வந்து இந்த பிரிட்டிஷ் ரூல் வந்ததோ நாட்டில், இந்த பிரிட்டிஷ் ரூல் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா பாலியல் நோய் வந்து அதிகமாக பரவ ஆரம்பிச்சிச்சு. பாலியல் நோய் அதிகமாக பரவ ஆரம்பிச்சவொடனே என்ன ஆச்சுன்னா இந்த தேவதாசி இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யாரோட தொடர்பு வச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே கட்டப்பட்டிருந்தாங்க. இது மாதிரி வந்து நோய் பரவக்கூடாதுங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய தடுப்பு சட்டம்லாம் கொண்டு வந்து நிறைய பெண்களை தேவரடியர்களா யார் யார் இருந்தாலும் அவங்க வந்து வலுக்கட்டாயமா வந்து பார்த்தீங்கன்னா தேவதாசிகளா வந்து கொண்டு வரப்பட்டாங்க. அப்போ வந்து தேவரடிகள் யாருமே இல்லாம ஆயிடுச்சு. யாரெல்லாம் தேவதாசிகள் வந்தாங்களா ஒரு ஆணுக்கு வந்து அடிமைத்தனமா இருக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு ஆண் நினைச்சாலும் தேவதாசி என்ன வேணா பண்ணிக்கலாங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா அந்த டைம்ல தேவரடிகள்னு சொல்லிட்டு யாருமே இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தேவதாசிகளை கொண்டு வரப்பட்டாங்க. பெண்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடிமை சமுதாயமா நடத்தப்பட்டாங்க. இதை ஒழிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போராடினாங்க. அதுல முக்கியமானவர் யார் வந்து பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையாரா இருக்கட்டும், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமவிருதம் பிள்ளையா இருக்கட்டும், அதுக்கப்புறமா பெரியாரா இருக்கட்டும், இந்த 3 பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுது. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் தலைவராகவும் துணை சட்டமன்ற தலைவராகவும் இருந்திருக்காங்க. இந்த முத்துலட்சுமி அம்மையார் வந்து யாரை வந்து எதிர்த்து வாதாடுவாங்கன்னா அந்த அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி ஐயர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் என்னன்னு சொல்லுவாருன்னா இது மாதிரி வந்து தேவதாசிகள் வந்து ஒழிப்பு சட்டம் நீங்க கொண்டு வரக்கூடாது. முத்துலட்சுமி அம்மையார் பத்தி கேட்பாங்க, இது மாதிரி தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்து நீங்க கொண்டு வரக்கூடாது. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா தேவதாசிகள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சாமிக்கு நிகரா பார்க்கப்பட்டு இருக்கோம். அவங்க வந்து யார் ஆசீர்வதிச்சாலும் சரி, இப்ப தேவதாசின்னு ஒருத்தவங்க இருந்தாலும் சரி அவங்க வந்து புண்ணியம் அடைவாங்க, அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சத்தியமூர்த்தி ஐயர் வந்து இது மாதிரி அழிக்கப்படக்கூடாது, சமுதாயம் வந்து ரொம்ப வந்து வீழ்ச்சி அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து நீங்க இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமூர்த்தி ஐயர் பேசிட்டு இருப்பா. இது வந்து முத்துலட்சுமி அம்மா வந்து ஒரே கேள்விதான் கேட்பான், எந்த ஒரு பெண்ணாச்சு சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க, எல்லா பெண்களும் போகலாம், இன்க்ளூடிங் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற பெண்களையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தேவரடியர்களா ஆக்குங்க அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்களே கட்டாயப்படுத்தி அந்த சூழ்நிலைக்கு தள்ளாதீங்க. அப்புறம் வந்து சத்தியமூர்த்தி ஐயர் வந்து அவர் தோழியை ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா அவங்க வீட்டு பெண்களே தேவரடியை ஆக்குறதுக்கு பயப்பட்டு அந்த சத்தியமூர்த்தி ஐயர் வந்து தன் தோழியை ஒத்துக்கொண்டதுனால என்ன ஆகுது, தேவதாசிகள் ஒழிப்பு முறை வந்து பாத்தீங்கன்னா 1947ஆம் ஆண்டு வந்து நடைமுறை கொண்டு வரப்பட்டது. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாலும் பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க தேவரடிகள். ஏன்னா சாமி மேல இருக்கிற பக்தி காரணமா வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த பொறுப்பு விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் தப்பா பயன்படுத்த கூடாதுங்கிறது தான் இந்த சட்டம் மெயினா. இப்ப வரைக்கும் வந்து இந்த சட்டம் இருந்துட்டே தான் இருக்கு. இதுக்கப்புறமா என்ன ஆகுது, இப்ப லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 6 முத்து கண்ணாமல் ஒருத்தவங்க வந்து 80 வயசானவங்க இந்த இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா கடைசி தேவரடியர்கள் அவங்க தான் சொல்லப்படுறாங்க. நீங்க சர்ச் பண்ணி கூட பாருங்க, நிறைய சோசியல் மீடியா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தேவரடியார்கள் வந்து கடைசி தேவரடியார்கள் இவங்களை வந்து மறக்கக்கூடாது. தேவரடியார்கள் சமுதாயம் இருந்திருக்கு, அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சாமி நிகராக பார்க்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டுமே பத்மஸ்ரீ விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ கரண்ட்லாம் வந்து பெண்கள் வந்து நீங்கள் ஏதாவது விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறது, எனக்கு வந்து இந்த மாற்றம் இப்படி இருந்திருக்கலாம், இது மாதிரி ஏன் நடந்துட்டு இருந்திருக்கு, ஏதாவது விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் நீங்கள் தெளிவுபடுத்தினீங்கன்னா நம்ம அதை பற்றி நிறைய பேசலாம். வீடியோவில் வந்து ஏதாவது மாற்றிக்கணும், எனக்கு இது உங்ககிட்ட பிடிக்கல, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்ல மாட்டேன், நான் போகிறது உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் என்னை மாற்றிக்க பார்க்குறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.